ஜெயா டிவி காலை மலர் நேயர்களுக்கு வணக்கம். நாம் பதஞ்சலியின் யோக சூத்திரத்திலே 2வது அத்தியாயத்தில் புருஷ பிரகிருதி சம்பந்தத்தை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். அதாவது திரஷ்டா திருஷ்யம் என்ன என்பதை பற்றி பார்த்தோம். அவர்கள் இருவருக்கும் இடையே உள்ள தொடர்பு என்ன என்பதை பற்றி பார்த்தோம். அதில் ஆத்மா கைவல்ய நிலையை அடைந்தவுடன் அந்த பிரகிருதி திருஷ்யத்தினுடைய பங்கு என்ன என்பதையும் பார்த்தோம். இப்பொழுது இந்த இரண்டுமே சம்யோகம் ஆவதால் நமக்கு என்ன பலன் என்பதை அடுத்த சூத்திரத்திலே சொல்கிறார். ஸ்வஸ்வாமி சக்தியோகோ ஸ்வரூபோ உபலப்தி ஹேது சம்யோகா. முன்பு இதே சம்யோகம் என்ற வார்த்தையை வைத்து இன்னொரு சூத்திரத்திலே சொல்லியிருப்பார். துன்பத்திற்கு காரணமே இந்த இரண்டும் ஒன்றுக்கொன்று இணைபிரியாமல் இருப்பதுதான் என்று கூறுவார். இந்த சூத்திரத்திலே இந்த இணைபிரியாமல் இருப்பதால் ஏற்படும் நன்மை என்ன என்று கூறுகிறார். 2 விதமான வார்த்தைகளை அவர் இதிலே பிரயோகித்திருப்பார். ஸ்வசக்தி, சுவாமி சக்தி. அதாவது யார் எஜமானர், யார் சேவகர் என்பதை பற்றி இந்த சூத்திரத்திலே சொல்கிறார். ஆத்மாவானவன் சுவாமி சக்தி, ஆத்மா அல்லாத இந்த பிரகிருதி திருஷ்யம் ஸ்வசக்தி என்று சொல்லுவார். ஸ்வசக்தி என்பது அந்த ஆத்மாவிடம் இருந்து கிடைக்கக்கூடிய சக்தியை உபயோகித்து தன்னுடைய வேலையை பார்க்கும். சுவாமி சக்தி சுயம்புவானவன், அவனே ஞான ஒளிவானவன். அவனுடைய சக்தியை இந்த பிரபஞ்சத்தில் இயக்குவதற்காக திருஷ்யத்துக்கு கொடுப்பவன். இந்த சம்யோகம் ஆவதனால் நாம் இதனால் வரும் துன்பம் மட்டும் அடைவது என்பது அல்ல. இந்த சம்யோகத்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய லாபம் என்னவென்றால், யார் எஜமானர், யார் அவருடைய சேவகர் என்ற ஒரு அறிவு நமக்கு கிடைக்கிறது. இந்த பிரபஞ்சம் ஆனதே இந்த ஆத்மாவிற்காகத்தான் என்று நாம் முன்பே பார்த்தோம். இந்த இரண்டும் இணைந்து அந்த வேலை பார்க்கும் பொழுது அந்த உலகத்தினுடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்று சொல்லக்கூடிய இன்ப துன்ப நிலைகளை உணர்ந்து வைராக்கியம் வந்து அந்த வைராக்கியத்தின் மூலமாக விடுதலை அடைவது தான் அந்த கைவல்ய நிலை என்று நாம் பார்த்தோம். இந்த அடைவதற்கும் இந்த இரண்டும் இணைவதற்கும் என்ன காரணம் என்பதை நாம் அடுத்த சூத்திரத்திலே அவர் சொல்லுவார். அதை நாம் பின்பு பார்க்கலாம். இன்று நாம் ஜதர பரிவிருத்தி அதனுடைய மேலும் சில மாறுதல்கள் செய்து அதை எப்படி செய்ய வேண்டும் என்பதை நாம் பார்க்கலாம். நம்ம ஜதர பரிவிருத்தி அந்த சீக்வன்ஸ் பார்த்துட்ருக்கோம். கிளாசிக்கலாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். பண்ண முடியாதவங்க அதை எப்படி கால்களை மடக்கி பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். இன்றைக்கி அதே பண்ண முடியாதவங்க கால்களை மடக்குனாலுமே சிறிது சிறிதாக முன்னேறி எப்படி அதை கிளாசிக்கலாக பண்ணுறதுக்கு என்ன மெத்தட் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கால்கள் ரெண்டையும் சேர்த்து வச்சுக்கங்க சமஸ்திதி பொசிஷனில். கைகளையும் பக்கத்தில் கொண்டு வந்துருங்க. உள்ளங்கை தரையில் நோக்கி இருக்கட்டும். இப்போ மூச்சு உள்ளே எடுத்துக்கிட்டே 2 கைகளையும் தோள்பட்ட வரையும் கொண்டு வாங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே 2 கால்களையும் மடக்கிக்குங்க. இப்போ மூச்சு உள்ளே எடுத்துக்கிட்டே வலது காலை மட்டும் ஸ்ட்ரைட் பண்ணுங்கள். வலது காலை மட்டும் நேர்படுத்துங்க. இடது கால் மடக்கி அந்த பொசிஷன்லேயே இருக்கட்டும். இப்போ மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே இடது பக்கமாக 2 கால்களையும் திருப்பி வலது காலால் இடது கையை பிடிச்சிக்கங்க. முடிஞ்சா, இல்லைன்னா அந்த பக்கம் தொடுங்க. அந்த முறுக்கம் நல்ல முறையிலே தெரிய ஆரம்பிக்கும். இப்போ மூச்சு உள்ளே எடுத்துக்கிட்டே கால்கள் 2ஐயும் சென்டர் கொண்டுருங்க. வலது கால் நீட்டின நிலையிலே இருக்கட்டும். மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே வலது காலை மடக்கிடுங்க.
இப்போ மூச்சு உள்ளே எடுத்துக்கிட்டே இடது காலை ஸ்ட்ரைட் பண்ணுங்கள். மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே 2 கால்களையுமே வலது பக்கமாக கொண்டு வாங்க. வலது கையால் இடது பாதத்தை முடிஞ்சால் பிடிக்கலாம், இல்லைன்னா பக்கத்திலே வச்சுக்கோங்க. இது அந்த கிளாசிக்கலாக அதுக்கு பக்கத்தில் எப்படி போகிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ மூச்சை உள்ளே இழுத்துக்கிட்டே 2 கால்களையும் நேர்படுத்தி நேர் பக்கமாக கொண்டு வந்துடுங்க. செங்குத்தாக இடது கால் நீட்டி இருக்கட்டும். மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே இடது காலை மடக்கிடுங்க. மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே 2 கால்களையும் நேர்படுத்திக்கங்க, ஸ்ட்ரைட் பண்ணிவிடுங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே 2 கையும் பக்கவாட்டில் கொண்டு வந்துடுங்க. இது இன்னொரு முறை பார்க்கலாம். கால்கள் நீட்டிய நிலையில் சமஸ்திதி பொசிஷனில் படுத்துக்கணும். மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே 2 கைகளையும் பக்கவாட்டில் தோள்பட்டை வரைக்கும் கொண்டு வாங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே 2 கால்களையும் மடக்கிடுங்க. பாதம் தரையில் இருக்கட்டும். மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே வலது காலை நேர்படுத்துங்க, ஸ்ட்ரைட் படுத்திங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே 2 கால்களையும் இடது பக்கமாக ட்விஸ்ட் பண்ணுங்க. வலது காலை இடது கை பிடிக்கட்டும். வலது பாதத்தை ஒரு முழுமையான முறுக்கம் தெரியும். முதுகு பக்கம் பார்த்தோன்னா இப்போ மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே மெதுவாக 2 கால்களையும் செங்குத்தான முறை கொண்டுருங்க. ஒரு கால் நேராக இருக்கட்டும். மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே வலது காலை மடக்கிடுங்க. மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே இடது காலை நேர்படுத்துங்க, செங்குத்தான முறைக்கு கொண்டு போங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே 2 கால்களையும் வலது பக்கமாக முறுக்குங்க, கீழே கொண்டு வாங்க. இடது காலை வலது கையால் பிடிச்சிக்குங்க. அடிவயிற்று பகுதி அமுக்கம், ஸ்பைன் நல்ல முறையில் ஒரு முறுக்கம் எல்லாமே இதில் இருக்கும். இப்போ மூச்சு உள்ளே எடுத்துக்கிட்டே கால்கள் 2ஐயும் நேர்படுத்தி இடது கால் செங்குத்தில் இருக்கட்டும். மூச்சு வெளியே விட்டுக்கிட்டே இடது காலை மடக்கிடுங்க. மூச்சு உள்ளே எடுத்துக்கிட்டே 2 கால்களையும் நேர்படுத்திக்கங்க, ஸ்ட்ரைட்டாக தரையில் கொண்டு வந்துடுங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே 2 கைகளையும் பக்கவாட்டில் கொண்டு வாங்க. இப்போ இதே பாஸ்டர் அவங்களால காலை நேராக நீட்டி பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். சில பேரால் இதுவுமே முடியாது. ஒரு காலை செங்குத்தாக பண்ணி ட்விஸ்ட் பண்ணுறது. அவங்க எப்படி இதை இன்னும் கொஞ்சம் இலகுவாக மாடிஃபை பண்ணி, ஆனால் அதே சமயம் அந்த காலை நீட்டுறது எப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதே சமஸ்திதி பொசிஷனில் படுத்துக்கணும். மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே 2 கையும் பக்கவாட்டில் தோள்பட்டை வரைக்கும் கொண்டு வாங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே 2 கால்களையும் மடக்கிக்குங்க. இந்த பொசிஷனில் மூச்சு உள்ளே இழுங்க. இப்போ மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே 2 கால்களுமே இடது பக்கமாக திருப்புங்க. வலது காலை அந்த பக்கத்தில் போயிட்டு நீட்டுங்க, பிடிச்சுங்க. ஸோ யாராலெல்லாம் காலை நேர்படுத்தி போக முடியாதோ அவங்க காலை மடக்கி அந்த பொசிஷனில் போய் ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம். இப்போ மூச்சு உள்ளே எடுத்துக்கிட்டே 2 கால்களையும் மடக்கி சென்டர் கொண்டு வந்துருங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே இடது பக்கமாக திருப்புங்க. வலது பக்கமாக இடது கால் வலது கையை பிடிச்சிட்டோம், ஸ்ட்ரெச் பண்ணிக்கங்க. அங்கே போய்ட்டு இது ரிப்பீட்டாகவும் பண்ணலாம், ஸ்டேயாகவும் பண்ணலாம். இப்போ மூச்சு உள்ளே எடுத்துக்கிட்டே 2 முட்டையும் மடக்கி கால்கள் 2ஐயும் செங்குத்தாக சென்டர் கொண்டு வந்துருங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே 2 கையும் பக்கவாட்டில் கீழே கொண்டு வந்துருங்க.
மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே 2 கால்களையும் நீட்டிருங்க. நம்ம இன்றைக்கி ஜட்ர பரிவிருத்தி ஆசனத்தை எப்படி இலகுவான முறையில் செய்து அதே சமயம் படிப்படியாக முன்னேறி அந்த கிளாசிக்கலுக்கு போகிறது எப்படி அப்படிங்கிறத பார்த்தோம். கால்களை மடக்க நிலையில் போயிட்டு அந்த காலை நீட்டுறது, இல்லைன்னா ஒரு காலை ஸ்ட்ரைட் பண்ணி ட்விஸ்ட் பண்ணி அந்த காலை பிடிக்கிறது. ஸோ 2 விதமான முறைகளையுமே நம்ம பார்த்தோம். இந்த முறையில் பண்ணும் பொழுது சிறிது சிறிதாக முன்னேறி கிளாசிக்கல் வரைக்குமே பண்ணலாம். இது பண்ணுவதனால நமக்கு ஜத்திர பரிவிருத்திக்கு கிடைக்கக்கூடிய எல்லா நன்மைகளுமான அடிவயிற்று பகுதி அமுங்குவதனால் உள்ளிருக்கக்கூடிய உறுப்புகளின் வேலைத்திறன் அதிகரிக்கிறது. முதுகுத்தண்டு முறுக்கப்படுவதனால அங்கே செல்லக்கூடிய இரத்த ஓட்டம் சீராகிறது. நரம்பு மண்டலத்துக்கும் நல்ல ஒரு வேலை திறன் அதிகரிக்கிறது. வயிற்றுப்பகுதி அமுங்குகிறது. அதனால் வேண்டாத சதைகள் சிறிது சிறிதாக குறைய ஆரம்பிக்கும். முட்டியை மடக்கி நீட்டுவதால் அந்த முட்டிக்கு சுற்றியுள்ள தசை நார்கள் அதோட ஸ்ட்ரென்தன் ஆகும். முட்டிக்கும் ஒரு நல்ல ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்கிறது. இடுப்பு பகுதி 2 பக்கமுமே சுழற்றுவதால் அங்கு செல்லக்கூடிய இரத்த ஓட்டம் சீராகிறது. மார்பு பகுதி விரிவடைந்திருப்பதால் அதற்கு மூச்சு வாங்கிவிடக்கூடிய திறனும் அதிகரிக்கிறது. இப்போ இதே ஜத்திர பரிவிருத்தி நன்றாக செய்ய முடிந்தவர்கள் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக, அதாவது இன்னும் கொஞ்சம் இன்டென்ஸாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம அடுத்த நிகழ்ச்சியில் பார்க்கலாம்.